السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எந்தவிதமான ஆரவாரமும் இல்லாமல், அனாச்சாரங்களும் இல்லாமல், ஆடம்பரங்களும் இல்லாமல் அமைதியான முறையிலே ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. ஹிஜ்ரி 1445 முடிந்து ஹிஜ்ரி 1446 பிறந்திருக்கிறது. 5 நாட்களும் ஓடிவிட்டது. எந்தவிதமான பாவமான காரியங்களும் அனாச்சாரங்களும் இல்லாமல் அமைதியான முறையிலே, இந்த அமைதி எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், நமக்கு கூட பெரும்பாலும் அரபியுடைய மாதங்கள் தெரியாது. எல்லாம் தமிழ் மாதம் தெரியும், இங்கிலீஷ் மாதம் தெரியும். அரபி மாதங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அரபி மாதங்கள் எப்போ நம்ம தேடுவோம் அப்படின்னு சொன்னால், ரமலானுடைய மாதம் துல்ஹஜ், இது சரி. அடுத்து நம்ம வீட்டில் பையனுக்கோ பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ நிக்காக வச்சா அப்போ காலண்டரை பார்ப்போம். இது அரபி மாதம், என்ன மாதம், இது எத்தனாவது வருஷம், அப்போ நம்ம பார்ப்போம். மற்றபடி நம்ம அரபி மாதத்தை அவ்வளோ கண்டுக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு அமைதியான முறையில் எப்படி இஸ்லாம் என்பது ஒரு அமைதி மார்க்கமோ, அதே மாதிரி இஸ்லாமிய வருட பிறப்பும் ஒரு அமைதியான முறையிலே பிறந்திருக்கிறது. ஹிஜ்ரி 1446 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு முன்னால் 12 மாதங்கள் இருந்தது. 12 மாதங்களுக்கும் இப்பொழுது என்ன பேர் இருக்கிறதோ அதே பேர் தான் இருந்திருக்கிறது. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், இது மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இது எத்தனையாவது வருஷங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. சொல்கிறோம் இல்லையா, இங்கிலீஷ் மாதம் 2020, இங்கிலீஷ் வருஷம் 2024 சொல்கிறோம். இதே மாதிரி தமிழுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதே மாதிரி அரபுக்கு ஒரு பெயர் இல்லை. மாதத்தை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஆனால் இது எத்தனாவது வருஷத்துடைய முஹர்ரம் மாதங்களே தெரியாது. ஒரு கணக்கு இல்லை அவர்களிடத்தில். முக்கியமாக அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த வருஷத்துக்கு அந்த பேர் வச்சிடுவாங்க. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்ரஹாவினுடைய படை, யானை படை காபாவை இடிப்பதற்காக வந்த பொழுது அபாபில் பறவைகளை கொண்டு அல்லாஹ் அந்த யானை படைகளை சின்ன பின்னமாக ஆக்கினான். இப்போ இதற்கு பெயர் யானை படை. யானையின் படையை தோற்கடித்த அந்த ஆண்டிற்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த வருஷத்தில் ஏதாவது முக்கியமான நிகழ்வு நடந்தால் அந்த வருஷத்துக்கு அந்த பேர் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு. ஏன் யானை ஆண்டு? அப்போ காபாவை அப்ரஹாவுடைய படை யானை படையோடு இடுக்கி வந்தான் இல்லையா, அந்த வருடத்தை, அந்த ஆண்டை நினைவுபடுத்தும் விதமாக ஆமுல் ஃபீல், யானை ஆண்டுன்னு பேர் வச்சிருவாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செச்சாவும் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அடுத்தடுத்து மௌத்தாகிறாங்க. இவங்க 2 பேரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவங்க. அபு தாலிபும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும். இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதுவுமே செய்ய முடியல. மக்கத்து முஷ்ரிக்கீன்களால் கிட்ட கூட நெருங்க முடியல. இவங்க மக்காவில் மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர்களாக இருந்தார்கள். அபு தாலிபும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் 2 பேரும் அடுத்தடுத்து சில நாட்களிலேயே மௌத்தாயிட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குச்சு, ரொம்ப கவலையாக்குச்சு. இப்போ அந்த வருடத்திற்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலையை உண்டாக்கிய அந்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படித்தான் அந்த வருடத்திற்கு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தால் அந்த வருடத்திற்கு அந்த பெயரை வைத்து விடுவார்களே தவிர இது 1வது வருஷம் 2வது வருஷம் அப்படிங்கிற நடைமுறையெல்லாம் இல்லாமல் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பல மாகாணங்களுக்கு பல நாடுகளுக்கு விரிந்து பறந்து வளர்ந்த பொழுது அந்த சமயத்திலே இஸ்லாமிய ஆண்டு கணக்கு ஒன்று துவங்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எல்லோரிடத்திலும் ஆலோசனை செய்து அப்பொழுது கொண்டு வந்தது தான் ஹிஜ்ரி. அப்பொழுது ஆரம்பித்ததில்தான் இன்னைக்கு 1446 5:45 முடிந்து 1446 துவங்கி இருக்கிறார். ஹிஜ்ரின்னு சொன்னா என்னது? ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி என்ற பெயரை வைத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஹிஜ்ரத்திலிருந்து வந்தது தான் ஹிஜ்ரி. சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்த ஹிஜ்ரத்தை நாம் மறந்துடக்கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தீனை வளர்றதுக்காக. அவங்க மட்டும் அன்னைக்கு ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்திருந்தால் நான் எங்கள் மக்காவிலே தான் இருப்போம். இந்த மக்கா விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எங்களுடைய ஈமானை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த இஸ்லாம் வளர்ந்தால் என்ன, வளராமல் இருந்தால் என்ன என்று சுயநலைமைகளாக அன்று இருந்திருந்தால் நாமெல்லாம் இன்னைக்கு முஸ்லீம்களாக இருந்திருக்க முடியாது. அன்றைக்கு சஹாபாக்கள் மக்காவை விட்டுட்டு தங்களுடைய பிறந்தகத்தை விட்டுவிட்டு சொத்து செல்வம் ஆஸ்தி அதிகாரம் சொந்தம் பந்தம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் மக்காவில் விட்டுட்டு தன்னந்தனியாக பல சிரமங்களுக்கு மத்தியிலே மதினாவிற்கு சென்றார்கள் அல்லவா. இதுக்கு பெயர் தான் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னு சொன்னால் குடிபெயர்றது. ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாமின் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக தோதுவான ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து செல்வதற்கு பெயர் தான் ஹிஜ்ரத். சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத் செய்யறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. வரலாறுகளை படிக்கணும், வரலாறை படிக்கணும். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமானது அல்ல. அப்படியே ஒரு மனுஷன் வீட்டில் உடுத்திய உடையோடு வீட்டிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாட்டுக்கு போகிறார். கையில் எதுவும் காசு இல்லை, பணம் இல்லை, சேர்த்து வச்ச வாங்கிய கட்டிய வீடுகள் எல்லாம் நிலங்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் மக்காவில் இருக்குது. எப்பா என்னை ஈமானோடு வாழ விட்டா போதும், இஸ்லாமிய முறைப்படி நான் வாழ்வதற்காக இங்கே தோதுப்பட்டு வரல, அதனால் இந்த மக்காவை விட்டு நான் மதினாவிற்கு போகிறேன் என்று போனார்கள் அல்லவா. இதுதான் ஹிஜ்ரத். வாழ்க்கை வசதிகளோடு போகலை, முன்னேற்பாடுகளோடு போகலை. சொல்லுவாங்க இல்லையா, வெறும் கை வீசின கை அப்படின்னு. அதே மாதிரி மக்காவிலிருந்து மதினாவிற்கு போன நிகழ்வைத்தான் ஹிஜ்ரத் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, நபியே நீங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் போகிறாங்க. அது பெரிய வரலாறு. நாம் பல சமயங்களிலே பல தடவைகளிலே அந்த வரலாறை நாம் படித்திருப்போம். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் என்ன நினைச்சாங்க? ஓ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பயந்துக்கிட்டு தான் மக்காவிலேருந்து மதினாவுக்கு போகிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்ல, இஸ்லாமை உலகத்திற்கு அறிய செய்வதற்காக. மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு பயந்து போகல, கொன்று விடுவார்களோ என்று பயந்து போகல. மதினாவிற்கு போய் நாம் இஸ்லாமை இந்த உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டும், இந்த உலகத்திற்கு இஸ்லாமை பரப்ப வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும்
இஸ்லாமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த உன்னத நோக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மக்காவில் இருக்கிற வரைக்கும் குர்ஆனுடைய ஆயத்துக்களை நம்ம பார்த்தா ஈமானை பற்றி பேசும், ஆখিরাத்தை பற்றி பேசும், கியாமத் நாளை பற்றி பேசும். கொள்கை சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் மட்டும்தான் மக்காவில் இறக்கப்பட்டுச்சு. மக்காவில் ஈமான் சம்பந்தமான ஆயத்துக்கள் மட்டும்தான், கொள்கை சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் மட்டும்தான் மக்காவில் இறக்கப்பட்டுச்சு. மதீனாவுக்கு போன பிறகுதான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் திட்டங்கள் சட்டங்களாக இறக்கப்பட்டுச்சு. எப்படி வாழணும், எப்படி தொழுகணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி வியாபாரம் செய்யணும், இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் ஆயத்து குர்ஆன் இறங்கிய ரூட்டே மாறிச்சு. அதுவரைக்கும் ஈமானை பற்றி பேசிக்கொண்டிருந்த குர்ஆன் அதற்கு பிறகுதான் மனிதர்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை பற்றி பேச ஆரம்பித்தது. அதற்கு பிறகுதான் சட்டத்திட்டங்களை பற்றி ஆயத்துகள் இறங்கியது. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, மக்காவில் இருக்கிற வரைக்கும் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அந்த மாதிரியான ஆயத்துகள் இறங்கலை. மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நாம் குர்ஆனில் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கேள்விப்படுகின்றோமோ இந்த ஆயத்துக்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் இறக்கப்பட்டுச்சு. ஈமான் கொண்டவர்களே என்ற ஆயத்துகள் எல்லாம் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் இறக்கப்பட்டுச்சு. மக்காவில் வந்த குக்கிராமத்திலே மட்டும் சுருங்கி கிடந்த அந்த ஈமான் இஸ்லாம் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் பாமரன் முதல் பெரிய பெரிய அரசர்கள் வரை அறிமுகமாச்சு. சின்ன கிராமத்திலிருந்து பெரிய பெரிய வல்லரசுகளை ஆண்டு கொண்டிருந்த பெரிய பெரிய மன்னர்கள் வரை இஸ்லாமுடைய கடிதங்கள் போனது, இஸ்லாமிய அழைப்பு போனது. கைசர் கிஸ்ராவுடைய அரசர்களுக்கெல்லாம் ஈமான் அப்பொழுதுதான், இஸ்லாம் அப்பொழுதுதான் போனது. மக்காவில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்பையே சமாளிக்க முடியல. மக்காவில் இருக்கிற வரைக்கும் எப்போ பார்த்தாலும் எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்கள சமாளிக்கிறதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஆனால் மதீனாவுக்கு போன பிறகு சின்ன மனிதனிலிருந்து ஒரு பாமரனிலிருந்து பெரிய பெரிய அரசர்கள் வரை இஸ்லாமை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால தான் சொல்லுவார்கள், மதீனாவில் வந்த பிறகுதான் இஸ்லாம் உலகமே அறிய தெரிந்தது. உலகத்திற்கே இஸ்லாம் அப்பொழுதுதான் அறிமுகமானது. மக்காவில் இருக்கிற வரைக்கும் மக்காவிலே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, வெளியில் எங்கேயும் போக முடியல. மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஜிஹாது செய்யக்கூடாது, யாரையும் எதிர்த்து சண்டை போடக்கூடாது, அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஆனால் மதீனாவிற்கு வந்த பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களை எதிர்ப்பவர்களை நீங்கள் போர் செய்யுங்கள். இது மாதிரியான ஜிஹாது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்த பிறகுதான் இறங்குச்சு. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவாங்க, இஸ்லாத்துடைய வரலாறை எழுதுறதா இருந்தால் ஒன்று ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி உள்ள மக்காவுடைய வரலாறு, இன்னொன்று ஹிஜ்ரத்துக்கு பிறகு உள்ள மதீனாவுடைய வரலாறு. இப்படித்தான் இஸ்லாமை வகைப்படுத்த முடியும். பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மக்காவுடைய ஒரு பகுதியாகவும், மதீனாவிலே ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவுடைய வாழ்க்கையை ஒரு பகுதியாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்கிறார்கள். அப்போ மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த பிறகுதான் இஸ்லாம் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அது எதை பற்றி பேசுகிறது என்பதை பற்றியெல்லாம் முழு உலகத்திற்கும் அறிமுகமாகியது. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பல ஆலோசனைகளுக்கு பிறகு எந்திலிருந்து இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம் அப்படின்னும் பொழுது சிலர் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம். சிலர் சொன்னார்கள் நுபுவத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைச்சதிலிருந்து நம்ம ஹிஜ்ரி ஆண்டை கணக்கு எடுக்கலாம், இஸ்லாமிய ஆண்டை கணக்கு எடுக்கலாம். சிலர் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சதிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை கணக்கெடுக்கலாம். சிலர் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை நாம் கணக்கில் எடுக்கலாம் என்று பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் பல ஆலோசனைகளுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகுதான் இஸ்லாம்
பல மடங்கு வளர்ந்தது. அது வரைக்கும் இஸ்லாம் என்னன்னு தெரியாது. மக்காவுக்குள்ளவே கிடந்த இஸ்லாம் மதினாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு வந்த பிறகுதான் முழு உலகத்திற்கும் இஸ்லாம் அறிமுகமாகியது. இஸ்லாமிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் என்ற காரணத்தினால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி ஆண்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து கணக்கில் எடுத்தார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்து 1445 ஆண்டுகள் முடிந்து 1446வது ஆண்டு தொடங்கியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக, இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதங்கள் அப்படி அல்லாஹ் சொல்லுவான். 4 மாதம், 4 மாதங்கள் மிக சிறப்பு வாய்ந்த மாதங்கள், கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அதிலே ஒன்றை முஹர்ரம் மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த முஹர்ரம் மாதம் எப்படின்னு சொன்னால், அந்த அரபு மக்கள் எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை சச்சரவு போர் வம்பு வழக்கு இதிலே தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், வாழை தோலில் மாட்டினாங்கன்னா கழட்டவே மாட்டாங்களாம். நம்மளே சட்டையை கழட்டிட்டு படுப்போம். அவங்க ராத்திரியில் படுக்கும்போது கூட தோலில் வாள் இருந்துக்கிட்டே இருக்குமா. ராத்திரி படுக்கும்போது சட்டையை கூட கழட்டி வைப்பாங்களே தவிர வாழை கழட்ட மாட்டாங்களாம். அப்படி இருந்த மக்கள் கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க, அடுத்தவர்களை தாக்க மாட்டார்கள். அந்த முஹர்ரம் மாதத்தில் ரொம்ப இணக்கமாக இருப்பார்கள் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார். அப்போ முஹர்ரம் மாதம் ரொம்ப கண்ணியமான மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் இருக்குதே இது அல்லாஹ்வுடைய மாதம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ இந்த முஹர்ரம் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் ஒன்று இருக்குது, ஆஷூரான்னு சொல்லுவோம். ஆஷூரா அப்படின்னு சொன்னால் 10வது நாள், 10வது யௌமுல் ஆஷூரா, 10வது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10வது நாள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளில் பல வரலாற்று நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, பல நிகழ்ச்சிகள். அதில் மிக முக்கியமான ஒன்று கொடுங்கோலன் ஃபிர்அவுன் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அவன் சாகடிக்கப்பட்ட நாள் முஹர்ரம் 10வது நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்த ஃபிர்அவுன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட நாள் முஹர்ரம் 10வது நாள். இது மாதிரி நிறைய விஷயங்களை தப்சீர்களில், வரலாற்று நூல்களில் இந்த முஹர்ரம் 10வது நாள் அன்னைக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக முக்கியமான ஒரு அமலை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நோன்பு வைக்கிறது. முஹர்ரம் மாதம் 10வது நாள் ஆஷூரா அன்னைக்கு நோன்பு வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை வலியுறுத்தி ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க, கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. ரமலானுடைய நோன்பு மக்காவில் இருக்கிற வரைக்கும் கடமையாக்கப்படலை. மதீனாவிற்கு வந்து 1.5 வருஷம் கழிச்சுதான், மதீனாவுக்கு வந்த முதல் ரமலானில் கூட நோன்பு கடமையாக்கப்படலை. 1.5 வருஷம் கழிச்சு தான் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் முஹர்ரம் மாதத்துடைய அந்த 10வது நோன்பை ஃபர்லாக நோன்பு வைத்திருந்தார்கள். முஹர்ரம் மாதத்துடைய 10வது நோன்பு, அந்த ஆஷூரா நோன்பை ஃபர்லாக ஆக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நோன்பை ரொம்ப பேணுதலாக வைத்து இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு அது சுன்னத்தாக விரும்பியவர்கள் வைக்கலாம், அது ஃபர்லு இல்லை என்ற கட்டளையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பித்தாங்க. அப்போ ஆஷூரா நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆஷூரா 10 கூட 9 அல்லது 11 நோன்பு, 9, 10 அல்லது 10, 11 இப்படி அந்த 2 நோன்பை வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். முஹர்ரமும் ஆஷூராவும் செய்ய வேண்டிய அமல்கள் இவ்வளவுதான். அதற்கு மாற்றமாக என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்கிறதோ,
இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்படாத ஒன்று. இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இஸ்லாமிய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வை தூரமாக்கிட்டு, ஈமானை தூரமாக்கிட்டு, ஷரியத்தை தூரமாக்கிட்டு, ஹராமான ஷிர்கான அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராத பல விஷயங்களை இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்யறதை நம்ம பார்க்குறோம். அதை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கணும். எந்த விதத்திலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஹதீஸில் வந்திருக்கு, ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஹராமான ஒரு செயல் நடக்குது, பாவமான ஒரு காரியம் நடக்குது. இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இவருக்கும் அந்த பாவமான காரியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது வேற ஊரில் நடக்குது, இவர் வேற ஊரில் இருக்கிறார். ஆனால் இவர் மனசு அதை பார்த்து சந்தோஷப்படுது. அந்த பாவமான காரியத்தை ஒரு மனசு பார்த்து சந்தோஷப்படுது, இதை ஒத்துக்குது அப்படின்னு சொன்னா அவர்கள் செய்த பாவத்தில் இவரும் கூட்டாளி ஆகுவார். ஒரு ஊர்ல பாவம் நடக்குது, ஆனால் அதை பார்த்து இவர் வெறுக்கிறார். இப்படி ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்குது, ஒரு பாவமான காரியம் நடக்குது, சே இதெல்லாம் நம்மளால தடுக்க முடியலையே என்று மனதுக்குள்ள புழுங்குறாரு, வேதனை படுறாரு. நம்மளால் தடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் இவருக்கும் அந்த பாவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, இவர் அந்த குற்றத்திற்கு இவர் ஆளாக மாட்டார் என்ற கருத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரியான பாவமான காரியங்கள் எங்கு நடந்தாலும் அதை நம்ம வெறுக்கணும், அதை நம்மளால் முடிந்தால் தடுக்கணும். ஷரியத்திற்கு முரணான, மார்க்கத்திற்கு முரணான, ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய எந்த காரியங்கள் எந்த இடத்தில் நடந்தாலும் அதை நாம் வெறுக்க வேண்டும், முடிந்தால் தடுக்க வேண்டும். முடியாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். எந்த வகையிலும் அதில் பங்கெடுத்து விடக்கூடாது, மனதளவில் கூட. அதனால் இந்த முஹர்ரம் மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் ஒன்றே ஒன்று தான். ஆஷுரா அன்னைக்கு நோன்பு வைக்கணும், 9, 10 அல்லது 10, 11. இது மட்டும்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இதற்கு மாற்றமாக என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் மார்க்கத்திற்கு முரணானது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி கொடுக்காத, காட்டித்தராத வழிமுறைகள், மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள். எனவே அவற்றை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமானோடு நிலைத்திருக்கக்கூடிய நல்ல புண்ணியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. மார்க்கத்திற்கு முரணான என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதோ அவற்றை விட்டு அல்லாஹ் நம்மையும் விலக்கி அவைகளை தடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.